ஜிஐசி பற்றி பார்க்க போகிறோம். ஜிஐசியில் வந்து ஜிஐசினா முதல்ல என்னென்னா ஜிங்க் கிளாஸ் ஐனோமஸ் சிமெண்ட். இதோட இன்ட்ரடக்ஷன் வந்து இது வந்து ஒரு மேன்மேட் டென்டின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரடக்ஷனில் வந்து இது த டென்டின் சப்ஸ்டிடியூட் ஆர்டிஃபிஷியல் டென்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாண்டிங் வித் த அதுக்கப்புறம் என்ன இன்னொரு இன்ட்ரடக்ஷன் வந்து அலுமினோ சிலிகேட் பாலி அக்ரிலிக் ஆசிட் தான் வந்து இன்னொரு நேமாக இருக்குது. இப்போ பாண்டிங் வித் எனாமல் வந்து கெமிக்கல் பாண்டிங் இதோட டைப் வந்து 96%. அது 96 ஏடி ஸ்பெசிஃபிகேஷன் நம்பராக இருக்குது. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் சப்ளை வந்து பவுடர் அண்ட் லிக்விட் ஃபார்மில் வந்து மேனுவல் மிக்சிங் பண்ணுவாங்க. கேப்சுலேட்டட் வந்து மெக்கானிக்கல் மிக்சிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ட்வின் சிரிஞ்சு மெக்கானிக்கல் மிக்சிங்னு இருக்குது. அதுக்கப்புறம் பவுடரோட காம்போசிஷன் வந்து சிலிக்கா, அலுமினியம் ஃப்ளோரைடு, கால்சியம் ஃப்ளோரைடு, சோடியம் ஃப்ளோரைடு, அலுமினா ஃப்ளோரைடு, அலுமினியம் ஃப்ளோரைடு, ஜிர்கோனியம் ஆக்சைடு, லந்தானம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ஜிங்க் ஆக்சைடு இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லிக்விட் வந்து 47% ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன், அது 2:1 ரேஷியோ. அதுக்கப்புறம் பாலி அக்ரிலிக் ஆசிட், இட்டாகோனிக் ஆசிட் இருக்குது. கோபாலிமர் வந்து இட்டாகோனிக் ஆசிட், அதுக்கப்புறம் மலிக் அண்ட் அதுக்கப்புறம் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் டார்டாரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட்னு இருக்குது. பவுடர் வந்து டைப் 1 வந்து பாண்டிங். பவுடர் வந்து லூட்டிங் அண்ட் பாண்டிங் சிமெண்ட் ரேஷியோ வந்து 1:5:1. டைப் 2 வந்து ரெஸ்டோரேட்டிவ் ரேஷியோ வந்து 3:1 இருக்குது. டைப் 3 வந்து லைனிங் பேஸ் வந்து 1:5:1 இருக்குது. பிட்ஸட் டைப் 4 வந்து அப்படியே பிட்ஸட் விஷஸ் சீரண்டில் வந்து போட்டுக்கலாம். ரெஸ்டோரேட்டிவ் ரேஷியோ லூட்டிங் அண்ட் பாண்டிங் சிமெண்ட், ரெஸ்டோரேட்டிவ் ரேஷியோ லைனர் அண்ட் பேஸு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ். அதோட டைப்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா லூட்டிங் அண்ட் பாண்டிங் சிமெண்ட்டு அதோட 1:1 ரேஷியோ. அதுக்கப்புறம் வந்து டைப் 2 ரெஸ்டோரேட்டிவ் ரேஷியோ லைனர் அண்ட் பேஸஸ் அதே மாதிரி போட்டுக்கலாம். பிட்ஸ் அண்ட் ஃபிஷராக போட்டுக்கலாம். அது வந்து பவுடரு, இது வந்து இதாக வந்து ரேஷியோவில் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன டைப் சொல்கிறாங்கன்னா இப்போ டைப் 1, டைப் 2, டைப் 4 வரைக்கும் போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங் ரியாக்ஷன் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பவுடர் அண்ட் லிக்விட் இருக்கா. இதில் பவுடரில் ஆசிட் வந்து டிசால்வ் வித் கிளாஸோட டிசால்வ் ஆகி இட் ரிலீசஸ் டு த கால்சியம் அயான் வந்து ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அயான், சோடியம் அயான், அலுமினியம் அயான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுது. வாட்டர் வந்து சர்வ் அஸ் அ ரியாக்ஷன் மீடியம். வாட்டர் வந்து ரியாக்ஷன் மீடியத்தில் வந்து அதுக்கப்புறம் ரியாக்ஷன் மீடியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாலி அக்ரிலிக் ஆசிட் வந்து செயினாக வந்து கிராஸ்லிங்க் வித் த கால்சியம் அயனோட கிராஸ்லிங்க் ஆகுது. 24 hours கேட்டயானில் வந்து ரீப்ளேஸ் டு த அலுமினியம் அயான் அண்ட் அலுமினியம் அயான் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ரீப்ளேஸ் ஆன பிறகு கால்சியம் ஃப்ளோரைடு அயான் டஸ் நாட் precipitate in the crosslink. கால்சியம் அயான் டஸ் நாட் precipitate in the crosslink. கிராஸ்லிங்கில் வந்து கால்சியம் அயான் வந்து precipitate ஆகாது. கிராஸ்லிங்க் ஃபேஸஸ் பிகம் டு த ஹைட்ரேட்டட் ஓவர் டைம் அட் தி மிக்சராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அன்டிசால்வ்டு portion ஆஃப் த லென்ஸ் த பார்ட்டிகல்ஸ் ஸ்ட்ரெச்சனிங் பை த சிலிக்கா ரிச் ஜெல்லாக வந்து இருக்குது. த செட்டிங் சிமெண்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டிசால்வ்டு கிளாஸ் precipitate வித் த glass gel counting and embraced in the amorphous mix of the hydrated calcium-ஆ இருக்குது. அதுக்கப்புறம் மேனிப்புலேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டிஸ்போஸ்டு போத் பவுடர் அண்ட் லிக்விடில் வந்து டிஸ்போஸ் ஆகியிருக்கு. போத் பவுடர் அண்ட் லிக்விட். அதுக்கப்புறம் வந்து டிவிஷன் ஆஃப் த பவுடர் இன்டு த 2 ஈக்குவல் பார்ட்டாக பண்ணி அதுக்கப்புறம் இன்கார்பரேட் இன்டு த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த பவுடர் வந்து இன்கார்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் 10 செகண்டில் பண்ணணும். டஸ் நாட் அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலேட்டட் நல்லாவே வந்து ஸ்பேச்சுலேட்டட் பண்ணக்கூடாது. இன்கார்பரேட்டட் ரிமைனிங் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ஒர்க்கிங் டைம் வந்து 2 minutes இருக்கும். செட்டிங் டைம் வந்து டைப் 1ஓட செட்டிங் டைம் வந்து 5 to 7 minutes இருக்கும். டைப் 2 வந்து 2 to 10 minutes இருக்கும். 10 minutes இருக்கும். இப்போது வந்து என்னென்னா இதோட பயோகம்பேக்டபிலிட்டி வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பயோகம்பேக்டபிலிட்டியாக வந்து கிளாஸ் ஐனமர் இருக்கிறதுனால பயோ ஆக்டிவாக இருக்கும். பல்புக்கு வந்து ஒரு ஹை கம்ப்ரெசிவ் பயோகம்பேக்டபிலிட்டி வந்து கிடக்குது.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷனில் வந்து இஸ் க்ளோசஸ்ட் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபிகல்ட்டி, அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் அண்ட் பல்ப் ரொட்டேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸிங் அண்ட் பல்ப்ரேஷன் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாலிபிலிட்டி வந்து ஜிஐசின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ஒப்பாசிட்டி வந்து லோவாக இருக்குது. எஸ்தட்டிக்கில் வந்து ரேடியோ ஒப்பாசிட்டி வந்து லோவாக இருக்குது. நல்ல எஸ்தட்டிக்கில் வந்து ஒரு லேக் ஆஃப் டிரான்ஸ்லுக்கன்சியும் நல்ல எஸ்தட்டிக் சூப்பராக இருக்குது. லேக் ஆஃப் டிரான்ஸ்லுக்கன்சியும் ஓகே உப்பைக்கும் இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஆன்டி கேரியோஜெனிசிட்டியில் வந்து ஃப்ரீ ஃப்ளூரைடு அயன் ப்ரெசன்ட் இந்த ஜிஐசியில் வந்து இருக்குது. அட்வான்டேஜஸ் வந்து கெமிக்கல் அட்ஹெஷன் ஆஃப் த போத் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் அட்ஹெஷன் டு தி போத் ஸ்ட்ரக்சராக இருக்குது. கெமிக்கலாக வந்து அட்ஹெஷன் டு த போத் ஸ்ட்ரக்சர், கேரியோஜெனிக் பொட்டென்ஷியலாக இருக்கும், பயோ கம்பாக்டபிலிட்டியாக இருக்கும், ஏஸ்தட்டிக் ரீஸ்டோரேட்டிவ் மெட்டீரியலாக இருக்குது. இப்போ ஜிஐசியில் வந்து பெஸ்ட்டு ரீஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல். அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரனுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இது வந்து குட் மார்ஜினல் இன்டெகிரிட்டியாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து இன்ஃபீரியர் மெக்கானிக்கல் பர்பஸ் வந்து கொடுக்கணும், லோ டென்சைல் ஸ்ட்ரென்த்து, ஃப்ராக்சர் டஃப்னஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் புவர் வியர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, ஹை மாய்ஸ்சர் சென்சிட்டிவிட்டியாக இருக்குது. இப்போ வந்து இதோட யூசஸ் வந்து என்னென்னா, இதோட யூசஸ் வந்து இந்த ஆன்டீரியர், அதுக்கப்புறம் ஆன்டீரியர் எஸ்தட்டிக் ரிஸ்டோரேஷனாக இருக்குது. மெட்டீரியல் வந்து 3, அதுக்கப்புறம் வந்து ஃபார் த கிளாஸ் 3 and 5 இருக்குது யூசஸில். ஃபார் லூட்டிங்கில் வந்து யூசஸ் வந்து லூட்டிங்க்கு வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார் கோர் பில்டப்பாக இருக்குது. ஃபார் ஆர்த்தோடான்டிக் சிமெண்டேஷன், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் வந்து வாட்டர் ஸ்டேபிள் ஜிஐசி, அதுக்கப்புறம் மெட்டல் மாடிஃபைடு ஜிஐசி, கிளாஸ் சிமெண்ட், அதுக்கப்புறம் ரெசின் மாடிஃபைடு, இதெல்லாமே வந்து இருக்கிறதுனால இதெல்லாமே வந்து மாடிஃபிகேஷனில் வந்து இருக்குது. வாட்டர் ஸ்பேச்சுலேஷன் ஜிஐசி, மாடிஃபைட் ஜிஐசியாக வந்து இருக்குது. இதோட டிசைன் வந்து லூட்டிங்காக இருக்குது, கவரிங் ஆஃப் த பில்டப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோடான்டிக் சிமெண்டேஷன் வந்து இது கொடுக்குறாங்க.